மெக்கானிசம் ஆஃப் இப்போ வந்து நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஆட்டோ இம்யூனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோ இம்யூனிட்டினா வேறு எதுவுமே இல்லை, ஒரு இம்யூன் ரியாக்ஷன் வந்து இஸ் அப்புறம் வந்து அக்கம்பெனி ஆஃப் த டிஷ்யூ இன்ஜுரி. அக்கம்பெனி ஆஃப் த டிஷ்யூ இன்ஜுரி இட் மே பி டிஃபிகல்ட் அண்ட் இம்பாசிபிள் டு எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த செல்ஃப் ஆன்டிஜனாக இருக்குது. இது ஒரு டிசார்டர் தான் சொல்கிறாங்க. இது வந்து டிஃபெக்டிவ் டாலரன்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குது. நெகட்டிவ் செலெக்ஷன் ஆஃப் டி அண்ட் பி செல்ஸாக இருக்குது. நெகட்டிவ் செலெக்ஷன் ஆஃப் டி அண்ட் பி செல்ஸ் ஒரு நெகட்டிவ் செலெக்ஷன் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ இம்யூனிட்டினா வந்து ஒரு ஜெனட்டிக் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அசோசியேட்டட், இது வந்து ஜெனட்டிக் ஆன்டிபாடி வந்து எப்படி இருக்குன்னா மெயின்லி குரூப் ஆஃப் ஜீன் வந்து இது அசோசியேட்டட் இன் தி எம்ஹெச்சி அனிலின் ஆஃப் த ஆன்டிபாடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோலின், அதுக்கப்புறம் வந்து நான் எல், அதுக்கப்புறம் ஹெச்எல்ஏ ஜீனு இன்ஹெரிட்டன்ட் சிங்கிள் ஜீன் அப்நார்மலிட்டிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ட் சிங்கிள் ஜீன் அப்நார்மலிட்டிஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஜீன்லாம் வந்து ஒரு இதுதான் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி சொல்கிறாங்க. ஒரு அதுக்கப்புறம் வந்து சஸ்பெக்டபிலிட்டி ஜீன் இருக்கா, அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. எப்படின்னா சஸ்பெக்டபிலிட்டி ஜீன்னு ஒன்று வருது, அது வந்து ஃபெயிலியர் ஆகி செல்ஃப் டாலரன்ஸாக இல்லாமல் ஒரு செல்ஃப் ரியாக்டிவ் லிம்போசைட்டோட இருக்குது. அதில் வந்து ஒரு செல் இன்ஜுரியும் ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னா அதில் வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஆஃப் டிஷ்யூ ஏபிசி வந்து ஆக்டிவேஷன் ஆகுதா, இதோட சேர்த்து வந்து செல்ஃப் ரியாக்டிவ் லிம்போசைட்டோட சேர்த்து போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு செல்ஃப் ரியாக்டிவ் அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டர் ஆஃப் த லிம்போசைட் வந்து கிடைக்குது. இது வந்து டிஷ்யூ இன்ஜுரி ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஷ்யூ இன்ஜுரி ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நெக்லஸ் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நெக்லஸ் ரியாக்ஷனாக வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரெஃபரன்ஷியல் அதுக்கப்புறம் நெக்லர் ரியாக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. நெக்லஸ் ரியாக்ஷன் இஸ் ப்ரெஃபரன்ஷியல் நெக்லர் ரியாக்ஷன் சொல்கிறாங்களா. இந்த நெக்லர் ரியாக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அக்யூட் இது வந்து ஒரு அக்யூட் ஃபார்ம் ஆஃப் நெக்லர் ரியாக்ஷன். இது வந்து கொயாகுலேஷன் ஃபார்மில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுக்குருவாங்க. பாசிட்டிவ் நெக்லஸ் ரியாக்ஷன், ப்ரொசீஜர் ஆஃப் த நெக்லஸ் ரியாக்ஷன். நெக்லஸ் ரியாக்ஷன் வந்து எதுக்கு வந்து கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரன்ஜென்ஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஆல்ஃபா டாக்சின்ஸ் ஆஃப் கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரன்ஜென்ஸ் இருக்குதா, இது வந்து பாஸ்போலிபைட் ஹைட்ரோலைசிஸ் வந்து பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. திஸ் டெஸ்ட் இஸ் டன் டு டிடெக்ட் த அப்புறம் வந்து லெசிட்டினேஸ் ஆக்டிவிட்டி த மீடியம் இஸ் கண்டெய்னிங் டு த ஹியூமன் சீரம் அண்ட் எக் யாக் இஸ் கண்டெய்ன் டு த லெசிட்டின். அதுக்கு த பிளேட்லெட் இஸ் த பிளேட்லெட் இஸ் இன்குபேட்டட் இன் அதுக்கப்புறம் வந்து anaerobically at 27 degrees Celsius from 20 hour 27 degrees Celsius for the 20 hour இருக்குது. The colonies of the Clostridium perfringens is surrounded by the zone of tuberectomy. These are the lethicinases of the activity is affected to the specifically of the Clostridium perfringens இருக்குது. Alpha antitoxin is present in the medium இருக்குது. Collection of the tissue வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பிக்சரில் வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராம் பாசிட்டிவ் பேசிலியாக தான் இருக்கும், டைரெக்டாக வந்து ஸ்மியர் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டைரக்ட் இதை எடுத்து நெக்லஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். இது வந்து நெக்லஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். பயோகெமிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. என்னென்னா இது வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸில் வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட கண்ட்ரோல் வந்து இப்போ கிளாஸ்ட்ரிடியம் ப்ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த நெக்லஸ் ரியாக்ஷனே வந்து உதவுது. அதுதான் வந்து மெயின். லெபார்ட்டரி டயக்னோசிஸ் ஆஃப் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனஸ் வந்து இதுதான். இப்போ வந்து பிளாக் வாட்டர் ஃபீவர்னால் என்னென்னா பிளாக் வாட்டர் ஃபீவர் இஸ் ஆல்சோ மலேரியல் அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபினியூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லெஸ் காமன் எட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த மலேரியாவாக இருக்கும். இட் இஸ் அக்கர் ஆல்மோஸ்ட் டு த எக்ஸைட்டிவேட்டிவ்லி த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த அப்புறம் வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் மலேரியா இருக்குதா. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் தான் வந்து பிளாக் வாட்டர் ஃபீவரோட ஒரு மெயின் காசாக இருக்குது. இது வந்து ஹை மார்டலிட்டியாக இருக்குது. தீஸ் ஆர் தி பிளாக் அண்ட் பிளாக் ரெட் இந்த கலரில் வந்து இருக்கிறதுனால பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹீமோக்ளோபினில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினில் வந்து டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இப்போ பிளாக் வாட்டர் ஃபீவர் வந்து ஹீமோக்ளோபினீமியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீமோக்ளோபினியூரியா அதுக்கப்புறம் வந்து எலாக்வேட்டட் டியூரிங் தி குஷனிங் ஆஃப் த ஸ்கேன்டி பாராசைட்டமியா
ரீஇன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரீஇன்ஃபெக்ஷன் வந்து நான் இம்யூன் இன்னிமேட்டாக இருக்குது. அக்யூட் ரீனல் ஃபெயிலியராக இருக்குது. காமன் வந்து கெனியா இருக்குது. இப்போ வந்து ஆட்டோக்ளேவ் ஸ்டெரிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோக்ளேவ் இஸ் எக்யூப்மெண்ட். இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த மைக்ரோ ஆர்கனிசம் ஆஃப் த வைரல் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும். இது வந்து செல்ஃப் அண்ட் கிளீவிங். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் லாக்கிங் டிவைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோக்ளேவ் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மைக்ரோபயாலஜி, மெடிசின், டென்டிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து மெட்டல்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்னரி சயின்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ரொசீஜர் வந்து இது என்னென்னா, ப்ரொசீஜர் வந்து என்னது பாக்டீரியல் செல்ஸ், அந்த கல்ச்சர் மீடியா, அந்த பிப்பட்ஸ் இது எல்லாத்துலேயும் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அதுக்கப்புறம் நீடல் டியூப் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதோட பர்பஸ் வந்து ஸ்டெரிலைஸ் கண்டினியூஸ் டு த மெட்டீரியலாக வந்துருக்குது. இப்போ வந்து பிரின்சிபல் வந்து அப்புறம் ப்ரெஷர் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டெம்பரேச்சர் தான் வந்து பிரின்சிபலாக இருக்குது. அப்புறம் வந்து பாயிலிங் ஆஃப் த அப்புறம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ரெஷர் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கண்டென்ட்டாக இருந்துருக்குது. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். வந்து சிலிண்ட்ரிக்கல் வீல்னு சொல்லுவாங்க. மேட் ஆஃப் கன். அதுக்கப்புறம் கன் மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். தீஸ் ஆர் தி ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூபாக இருக்கணும். அதுக்கப்புறம் 32 சேம்பர்ஸ் இருக்கணும். 2 லைன்ஸ் ஆஃப் 32 சேம்பர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லோ வாட்டர் லெவல் வந்து பிடிச்சிட்டு அந்த லெட் வந்து ஃபிட்டட் இந்த ப்ரெஷர் அண்ட் காஜ். செல்ஃப் வேல்யூ. இது வந்து செல்ஃப் வால்வு, செல்ஃப் ஃபியூசபிள் பிளக் இருக்குது. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் த வேல்யூ ஆஃப் த வேக்யூம் ஆஃப் த பிரேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த லெட் இருக்குது. அந்த லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, அந்த க்ளோஸ் பண்ண பிறகு இஸ் ப்ரிஃபர்ட் இன்டு த கீப் ஆஃப் த மெட்டீரியலை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் இன்டு த வால்வு அண்ட் ஈஸி டு ட்ரெயின் அண்ட் க்ளீனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோல்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மால்ட்ரிங் ஆஃப் த ரப்பர் கேஸ்கெட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேரியர், ரப்பர் கேஸ்கெட் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேரியர்ஸ் வந்து along with the hot cover ஸ்டண்டாக இருக்குது. ஆப்ரேஷன் பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்கன்னா 100% ஆஃப் நீட் ஆஃப் த பாயில் வாட்டர் வந்து இருக்குது. அப்புறம் பாயில் வாட்டர் வந்து 100% மேலேயே போகும். ஹீட் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் காயில் மாதிரி இருக்கும். அந்த ஹீட் எலமெண்ட் வந்து காயிலர்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரெஷர் கண்டென்சர் இருக்குது, சேம்பர் இருக்குது. இந்த மாதிரி சேம்பர் இருக்கும். ஒரு டார்க் கேஸ்கெட் இருக்கும், வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் லெவலில் வந்து சென்சாரிங் இருக்குது. ஒர்க்கிங் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டெரிலைசேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னர் சேம்பர் வந்து ஸ்ட்ரீம் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் வந்து கீழே வந்து வாட்டர் இருக்கா, அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி இப்படியே போயிட்டு அந்த ஏர் வந்து அந்த உள்ளேருந்து அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் டை ஸ்டெரிலைசேஷன் இருக்குது, வெட் ஸ்டெரிலைசேஷன் இருக்குது. ட்ரை ஸ்டெரிலைசேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. 160 டிகிரி செல்சியஸில் பண்ணுவாங்க. வெட் ஸ்டெரிலைசேஷன் வந்து என்னென்னா 121 டிகிரி செல்சியஸ் வந்து 50 to 20 மினிட்ஸில் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டோக்ளேவ் இருக்குது. ஹீட் ஆட்டோக்ளேவ் இருக்குது, கேஸ் ஆட்டோக்ளேவ் இருக்குது, அல்ட்ரா வயலட் ஆட்டோக்ளேவ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோக்ளேவ் இருக்குது, லெபரட்டரி ஆட்டோக்ளேவ் இருக்குது, ஸ்டாப் ஆட்டோக்ளேவ், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆட்டோக்ளேவ் இருக்குது. லிமிடேஷன் வந்து சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், காஸ்ட்டாக இருக்கணும், எக்யூப்மெண்ட்டாக இருக்கணும், அண்ட் சேஃப் இந்த அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இருக்கணும், காஸ்ட் இருக்குது, எஃபெக்டிவ்னஸாக இருக்கணும். க்ளீனிங் ப்ரொசீஜருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேட் ஃபார் த க்ளீனிங் ப்ரொசீஜருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்ஷன் வந்து இதுதான்.